ஆமாங்க. இது ரொம்ப நெருக்கடியான ஒரு விஷயங்க. அவரு ஃபேக்சுவலி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது ஃபேக்சுவலி கரெக்ட். அதாவது ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அப்போ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது டிஎஸ்பி தலைமையில் போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் எஸ்ஐடி அசரா காருக்குள்ளே வராரு. ரெண்டாவது என்கொயரி கமிஷன் இவங்க அருணா ஜெகதீசன் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ரெண்டும் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து முதல்ல பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அதே ஒரு தங்க தென்னரசு துரைமுருகனும் நடத்தியிருந்தால் அது வேறு. அதிகாரிகள் வந்து ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவில் ப்ரெஸ் மீட் வைக்கிறதுன்றது தப்பு. ஏன்னா பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸை அவங்க டீல் பண்ண முடியாது. டீல் பண்ணாங்கன்னாலும் தப்பு, பண்ணாட்டியும் தப்பு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஹோம் செக்ரட்டரி ப்ரெஸ் மீட்டை பார்க்குறாருன்னா ஊடகங்களுக்கு அழைப்பு வந்தது. ஆனால் ஹோம் செக்ரட்டரி பேசவே இல்லை. ரெவென்யூ செக்ரட்டரி அமுதா தான் பேசுகிறாங்க. ஓகே. டிஜிபியும் ஹோம் செக்ரட்டரியும் சைலண்ட்டாக இருக்காங்க. ரெவென்யூ செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, ஏடிஜிபி 3 பேர் தான் பேசியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமா? இது 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 என்ன மாதிரியான ஹோம் செக்ரட்டரியை விட ரெவென்யூ செக்ரட்டரி ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஹைரார்க்கியில் ஹோம் செக்ரட்டரி கீழே தான் ரெவென்யூ செக்ரட்டரி. ரெண்டாவது இது ஹோம் டிபார்ட்மெண்ட்டு கீழே வர பிரச்சனை. ஹோம் செக்ரட்டரி மௌனியாக இருக்கார். ஒரு கொஸ்டின் கூட ஹோம் செக்ரட்டரி பதில் சொல்லலை. ஹோம் செக்ரட்டரி எதுவுமே பேசலை. டிஜிபி ஒரு வார்த்தை கூட பேசலை. ரெவென்யூ செக்ரட்டரி ஏடிஜிபி தான் பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் பொம்மைகளாக உட்கார்ந்துருக்கிறார்கள். இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்